ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி அடிப்படையில் தான் பலன்களை சொல்லிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இதில் லக்ன அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிசாரம் பெறுவதால் எந்தெந்த லக்னத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். மிதுன லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர், பாதகாதிபதினு சொல்லணும். அப்போ இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகத்தை செய்பவர் பாதகாதிபதி. எப்படி பேர் வச்சுருக்கான் பாருங்கள் முன்னோர்கள்லாம். அப்போது இந்த பாதகத்தை செய்பவர் நீச்சம் அடையலாம், கெட்டு போகலாம். ஆனால் உச்சம் பெற்றால் ஒரு நல்லவனை உச்சம் பெறலாங்க. ஒரு கெட்டவர் உச்சம் பெற்றால் அப்போ அவருடைய தாக்கம் அதிகமாகி நமக்கு வீழ்ச்சி தானே கிடைக்கும். அப்போது இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பாதகாதிபதி உச்சம் பெறுவது சரியல்ல. உச்சம் பெற்றால் என்ன நடக்கும்? கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், அவங்க கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது, இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருக்கிறது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கூட பிரிந்து போய் பிரச்சனை வர்றதுக்கு அமைப்புகள் உண்டாகும். 7க்குரியவன் உச்சமடைகிறார். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தசா புத்தி சிறப்பாக இருந்து எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அப்போது உங்களுடைய மனைவிக்கு, அதாவது வாழ்க்கை துணை, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல சம்பாத்தியம் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனாலும் கூட அவங்களுடைய டாமினேஷன் இருக்கும். நண்பர்களால் பிரச்சனைகள் வரும். 7க்குடையவன் பாதகாதிபதி உச்சம் பெறுவது நிறைய பாதகங்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் இந்த குரு அதிசாரம் பெறுவதால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் 10க்குடையவன், 7ங்கிறது பாதகஸ்தானம்தான். ஆனால் 10ங்கிறது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போது தொழில் ஸ்தானத்தை, உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு, உத்தியோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடு, சமூகத்தில் எல்லார்கிட்டையும் எதிர்ப்புகள் கிளம்பும் அப்படின்னு சொல்லலாம் மொழி. எனக்கு தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு நன்மைகள் நடக்கும். அது கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போ தொழில் பண்ணுறீங்க, வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய சலுகைகள், ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக தொழில் துவங்குறவங்களுக்கு தாராளமாக தொழில் துவங்கலாம். அதாவதுங்க, வீடு தொழில் 2 இருக்குங்க. இது வீட்டுக்கு அதிபதி உச்சம் பெறுவது சரியல்ல, தொழிலுக்கு அதிபதி உச்சம் பெறுவது சிறப்பு. அப்போ தொழில் நல்லா போகும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும் அந்த குரு அதிசாரம் பயிற்சி பெறுது. ஆனால் என்னதான் குடும்பத்தில் பொருளாதார மேன்மை இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனை, ஒரு அவசரத்துக்கு தண்ணி மொண்டு கொடுக்கறது கூட அங்கே இருந்தாலும் செய்ய மாட்டாங்க.
அப்படி ஒரு எதிர்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, குரு பார்வை நன்மை செய்யுமா அப்படின்னா, 10ஆம் இடத்தை பார்க்கறது நன்மை செய்யுது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், உச்சம் பெற்று குரு பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. தொலைந்து போன பொருட்கள் கூட கைக்கு வரும். எப்போவோ தொலைஞ்சு போன பொருள் கேஷ் இப்போ திரும்ப கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மனைவியே இங்கே எதிரியாக இருக்கார், அவ்வளோதான். நண்பனே எதிரியாக இருக்கார். மற்றபடி எதிரிகள் மற்றவங்க யாரும் கிடையாது. எதிரிகளால் பிரச்சனைகளே வராது. அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க. மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நின்றால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு, இப்போது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு 60 வயசாகிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, சுகர் பேஷண்ட்டு, இப்படி ஆஸ்துமா இல்லை ஏதோ ஒன்று பிபி இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிக்கடி இந்த மாதத்துக்கு 2 தடவை ஆஸ்பத்திரி போவீங்க. இப்போ இந்த குரு அதிசாரம் பெறுவதால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் எல்லாம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வியாதிகள் கட்டுக்குள் அடங்கும். கடன்கள் இருந்தாலும் கட்டுக்குள் அடங்கும். மற்றபடி இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவது ஒரு 60 விழுக்காடு 60% தாங்க நன்மையை தரும். பெரும்பாலும் தீமை தான் அதிகமாக இருக்கும். அது உங்கள் தசாபுத்தி, பிறப்பு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் ஓகே. இல்லை அது சரியில்லை அப்படின்னா அப்போவே வேறு ஏதாவது தசாபுத்தி நடந்து குரு புத்தி நடந்தாலும் போச்சு. வேறு தசை நடந்து குரு புத்தி நடந்தாலும் போச்சு. மற்றபடி இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.